ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடி எல்லாமே பூத்து முடிஞ்ச ஒரு ரோஜா செடி. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள் நுனி கருகள் ஆயிருக்கு. அது எதனாலன்னு சொன்னால், நிறைய வெயிலில் வச்சிட்டாலும் இந்த மாதிரி ஆகிடும், இல்லாட்டி அதிகமான தண்ணி இல்லைன்னா கம்மியாக தண்ணி ஊற்றினாலும் இந்த மாதிரி ஆகும். அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலையும் இந்த மாதிரி ஆகும். நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அடிக்கடி பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா உடனே அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்து விட்டுருங்க. 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ இந்த செடியில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்படி ஆயிருக்கு. நம்ம அதுக்கு முதல்ல இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிடணும். உங்கள் வீட்டில் வெயில் ரொம்ப அதிகமான இடத்துல ரோஜா செடியை வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு செமி ஷேடான பிளேஸ்க்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி பூக்களை கட் பண்ணும்போது எப்படியோ ஒன்று கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணாதீங்க. கரெக்டான ஆங்கிளில் வச்சு கட் பண்ணுங்கள். 45 டிகிரியில் தான் கட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே பார்த்து ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. நான் காஞ்ச இலைகளெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். ரோஜா செடிக்கு எப்போவுமே நீங்கள் உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு அப்புறமா உரங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா வர்ற துளிர்கள் எல்லாம் பூக்கள் நிறையா வைக்கும். நீங்கள் எதுவுமே கட் பண்ணி விடாமல் அப்படியே உரங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா செடியில் துளிர் வரும், ஆனால் கொஞ்சமாக தான் பூக்கள் வைக்கும். நிறைய பூக்கள் வைக்கணுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உரங்கள் கொடுங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக உரங்கள் கொடுங்க. பூச்சி விரட்டி பூச்சி வந்ததுக்கப்புறமா தெளிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரோஸ் செடி எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூத்து முடிஞ்ச பூக்களெல்லாம் கட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி 2-3 இலைகளுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பக்கத்தில் இருந்து புதுசாக துளிர் வரும். இதில் இன்னும் 2-3 மொட்டுக்கள் இருக்குது. இந்த மாதிரி பூத்து முடிஞ்சது எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டே செடி மொத்தமும் போயிடும். கட் பண்ணி விட்டதும் நம்ம என்ன பண்ணணும், அதில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டைபேக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் மஞ்சள் வைக்கலாம். இல்லாட்டி கற்றாழை இருக்குல்ல, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே நுனியில் வச்சு விடலாம். சாணம் எல்லாருக்கும் கிடைக்காது. சாணம் கிடைக்கிறவங்க சாணத்தில் மஞ்சள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு விடுங்க. இல்லாட்டி இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காஞ்சி போய் செடியே போயிடும். அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி ஒன்றும் யூஸ் ஆகாது. அதனால் நம்ம முன்னாடியே இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். வாங்க, இப்போ கொஞ்சம் மஞ்சள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கட் பண்ண இடத்துல எல்லாம் வச்சுடுங்க. எப்போவுமே மஞ்சள் எல்லாத்துக்கும் கிருமி நாசினியாக இருக்குங்க. அதனால் நம்ம செடிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் புது துளிர் சீக்கிரமாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ண எல்லா இடத்துலையும் வச்சிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம இது பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்குது இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம கொடுக்கலாம்.
வாழைப்பழத்தோல் இருக்குல்ல, அதை நம்ம தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு அதை வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொடுக்கலாம். அது வந்து தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுன்னு ஒரு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு பங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் வந்து எதையுமே நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்க முடியும். நிறைய வீடியோஸை பார்க்குறத விட நம்ம வந்து நம்ம செடிக்கு உரங்கள் கொடுத்து பார்த்துட்டு நம்மளே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்க முடியும். நம்ம ஏன் போயிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கணும். இது பாருங்கள், நான் எல்லா குச்சிக்குமே வச்சுட்டேன். கட் பண்ண இடம் ஃபுல்லாக வச்சுட்டேன். இதுக்கு வந்து வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுங்க. நான் வாழைப்பழத்தோல் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ரெடியாக இல்லை, நான் நாளைக்கு கொடுக்க போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது வந்து காலையில் 7:30க்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. இல்லாட்டி ஈவினிங் 5:30க்கு அப்புறமா பண்ணுங்கள். அப்போ தான் செடி வந்து நல்லாயிருக்கும். வெயில் டைம்லலாம் பண்ணக்கூடாது. செடி நடுறதோ இல்லை ஏதாவது ஃபெர்டிலைஸ் கொடுக்குறதோ எல்லாமே காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் கொடுங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா உங்கள் மண்ணை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மண் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுக்கும்போது டைட்டாகிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஏதாவது ஒரு நாள் ஒதுக்கி இதுக்காக மண்ணை வந்து கிளறி விடணும். அப்போ தான் வேரெல்லாம் நல்ல காற்றோட்டம் கிடைச்சி நல்லா வளரும். நமக்கு எப்படி கூட்டமான இடத்துல போனால் மூச்சு அடைக்குதோ அந்த மாதிரி தான் செடிக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அதால் சுவாசிக்க முடியாது. அதனால செடி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் செடி வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.